ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று முடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மின்னு சாராலாம் பேசிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஓகேடா, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யாராக தான் அவளோட மைண்ட் வாய்ஸ் ஒரு வேளை அண்ணனுக்கும் எனக்கும் ஏதாவது நடுவில் போகுதோ அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு உங்களை தான் கூப்பிட்றா. நீங்கள் முன்னாடி அப்படின்னு கேட்குறீங்க. உடனே சாரை உங்களை அப்படியே தனியாக இழுத்துட்டு போகிறா. நீங்கள் எங்கடி கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஒரு தனியாக ஒரு பிளேஸில் உங்களை ரெக்வெஸ்ட்டு ஒழுங்காக சொல்லு, எங்கள் அண்ணன் ஏதாவது ஒன்று லவ் பண்ணுறேன்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு சாரா கேட்குறா. உடனே நீங்கள் ஜெக்கியோட பர்மிஷன் இல்லாமல் விட்டு சொன்னால் அவன் ஏதாவது திட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே சாரா என்னடி யோசிக்கிற சொல்லுடி அப்படின்னு சாரா சொல்கிறா. நீங்கள் ஆஹா அப்படிலாம் எதுவும் சொல்லியே ஏன் கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா என்கிட்ட போய் சொல்ல மாட்டோம், ஏன் ஒழுங்காக உண்மை சொல்லு அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் ஏய் அப்படிலாம் நடந்தால் நான் சொல்லாமல் இருப்பேனா, ஏன்டி நீ இதவே நோண்டி நோண்டி கேட்குற, வேண்டாம் அதெல்லாம் கேட்காதவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. சாராவுக்கு டவுட்டு தான். அவள் சரி நீ எப்படி என் வழிக்கு வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமைதியாகிடுறா. சாரா கூப்பிட்டு வச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் காப்பாற்றிடின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி நிற்கிறா. நீங்களும் சரி போகலாமா சாரா, டைம் ஆகிடுச்சு, ஆண்டி கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. உடனே சாரா சரி 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 சித்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை வந்துடுறா. நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் காரில் உட்காரிங்க. இந்த தடவை அந்த கார் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மம்மியும் டேடியும் உங்கள் கார்லேயே தான் வரலான்னு சொல்கிறாங்க. இது 7 சீட்டர் தான் இல்லையா? இப்போ நீங்கள் 8 பேர் ஆயாச்சு. நீங்களா எப்படி இதில் போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. உடனே சாராவோட மம்மி அவங்க ஹஸ்பண்டை முன்னாடி உட்கார சொல்லிடுறாங்க. நீங்கள் உடனே அங்கிள் முன்னாடி உட்காந்துட்டோன்னா அப்புறம் ஆன்ட்டி இங்கே உட்காந்தாங்கன்னா எப்படி இடம் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒன்று மச்சான், நான் ஏதாவது சொன்னேன்னா எங்கள் அம்மா ஏதாவது என்னை கற்றுவாங்க அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. ஒன்று ஜேகே உங்கள் மம்மி வயன் நீ உள்ளே போ அப்படின்றாங்க. உடனே நீங்கள் அப்பா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் சீட்டில் உட்காந்தா போதும், யார் மடியில் உட்காரதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டோடனே மின்னு நீ போய் வயனோட மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு ஜேகே மம்மி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் இவளா அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. உடனே மின்னு நான் தான் இன்றைக்கி உன் மடியில் உட்கார போகிறேன் மச்சான் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் நாயே உட்கார்றது பெருசு இல்லை, என் லேப் ஏதாவது நீ டேமேஜ் பண்ண உனத்தாண்டி ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு அவ்வளோ வெயிட்டாலாம் இருக்க மாட்டேன், லைட்டாக வெயிட்டாக தான் இருப்பேன் மச்சான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்கள் மடியில் உட்காந்துடுறா. உங்களுக்கு ஐயோ ஏன்டி இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே ஜேகே மம்மி ஜேகே நீ போய் உட்கார்றா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் இவனா பக்கத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. உடனே ஜேகே நானாம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜேகே மம்மி ஏன்டா பார்த்து நிற்கிற, டைம் ஆகுதுடா போடா உள்ள அப்படின்றாங்க. உடனே ஜேகே சரி சரி எது கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைடு திரும்பிடுறீங்க. உடனே சாரா போ நீ போய் அண்ணன் மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சாராவை பார்த்து முறைக்கிறீங்க. உடனே ஜேகே இதை நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் முறைக்கிறத ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறான். உடனே சாரா அண்ணன் மடியில் உட்காந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சாரா உட்காந்துக்கிறா. சாரா உட்காரும் போது தயாங்க அங்கேருந்து கண்ணாலேருந்து பார்க்குறாரு. உடனே சாரா அண்ணா நீ வேணா என் மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே ஜேகே அதனால் நான் அண்ணன் தானே உட்காரு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உடனே சாரா தயாங்க தான் கடலில் பார்க்குறா. உடனே தயாங்க அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். உடனே சாரா இவனுக்கு எதெல்லாம் கோவப்படணும்னு தெரில, அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரா உட்காந்துக்கிறா. உடனே ஜேகே மம்மி உட்காந்துக்கிறாங்க. தயாங்க சாராவை பார்த்து ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருக்கா. சாராவுக்கு ஒரு மாதிரி அள்ளி விட்டுருது. உடனே சாரா அண்ணன் உன் மடியில் உட்காந்து எப்படி சொல்கிறது,
எனக்கு பிடிக்கல, நான் அம்மா மடியில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து ஜேகே மம்மி மடியில் வந்து உட்காந்துக்கிறா. உடனே வந்து ஜேகே மம்மி வந்து, ஏய் ஏன்டி என் பிள்ளையா பிறந்துட்டு இப்படி என் உயிரை எடுக்கிற, அவன் மடியில் உட்காந்தா இப்போ என்ன உனக்கு அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. உடனே சாரா வந்து அது இல்லைம்மா, அண்ணன் மடியில் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இல்லை, உன் மடியில் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா, அவள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. உடனே ஜிகே வந்து உங்கள் சேர்த்துருமே என்ன சிரிப்பு அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, சாரா பேசுறதை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து அவள் எதுவும் காமெடி எதுவும் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் மைண்ட் வாய்ஸில் அவள் ஏன் உன் மடியில் உட்கார மாட்டேன்றான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஆன்ட்டி இருக்காங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஐயோ அம்மா இருக்கிற வேறு பார்க்க மாட்டேனடா ஜேகே அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து மின்னு நான் எவ்வளோ நேரம் மடியிலே உட்காருவேன், கொஞ்ச நேரம் நீ என் மடியில் உட்காந்துக்கோ, மாற்றி மாற்றி உட்காருவோண்டி, எனக்கு கால்லாம் வலிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஏண்டி நீ என் மேலே உட்காந்துட்டு உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு வந்து கொஞ்ச நேரம் ப்ளீஸ் டி அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திக்கிறீங்க. ஏஞ்சிட்டு மின்னு வந்து உட்காந்துக்கிறா. நீங்கள் வந்து மின்னு மடியில் வந்து உட்காந்துக்கிறீங்க. மின்னு வந்து அப்படியே அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்ருக்கா. டப்புன்னு ஸ்பீட் பிரேக்கர் போடும்போது நீங்கள் வந்து ஜேகே லேப்பில் வந்து கை வச்சிடுறீங்க. நீங்கள் அச்சோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு திரும்பிக்கிறான். உடனே நீங்கள் வந்து ஐயோ ஏண்டி மின்னெல்லாம் உனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லையாடி, ஏண்டி அவனை போய் லேப்பில் டச் பண்ண அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஷையாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே செம்மையாக தூக்கம் வருது உங்களுக்கு. உங்களால் மடியில் உட்காந்ததுனால உங்களால் சரியாக கூட தூங்க முடியல. நீங்கள் அப்படியே மின்னு மேலே சாயிறீங்க, அப்படியே மின்னுக்கிட்டு சொல்கிறீங்க மச்சான் எனக்கு செம்மையாக தூக்கம் வருதுடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்ன எப்படின்னா பொறுத்துக்கோடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து போடி எனக்கு செம்மையாக தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மின்னோட லெஃப்ட்டு ஷோல்டரில் வந்து நீங்கள் சாஞ்சிக்கிறீங்க. ஜேகேவும் லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருப்பான். அதில் எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. தயங்கும் ஜங்குக்கு மட்டும்தான் முழிச்சிருப்பாங்க. தயங்கு வந்து ஐயோ ஜங்குக்கா எனக்கு தூக்கம் வருதுடா டே அப்படின்னு வந்து தயங்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து எனக்கு மட்டும் என்னடா தூக்கம் தாண்டா வருது, தயங்கு கோச்சிக்காமல் ப்ளீஸ்டா ஓட்டுறா காரை அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து தயங்கு வந்து சரிடா சரிடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவனும் ஓட்டிகிட்ருக்கான் காரை. உடனே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து மின்னோட ஷோல்டர்லேருந்து லைட்டாக அப்படியே ஜேகே மேலே சாய்வீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சோ என் பப்ளு பாவம் அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே அவங்க லைட்டாக ஹெடை ரப் பண்ணி கொடுக்குறான். தயங்கு வந்து இதை நைஸாக வந்து கண்ணாடியில் பார்த்துருப்பான். பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரியே இருந்திருப்பான். அவனே வந்து ஜேகே வந்து ஷோ என் குழந்த அழக்க தூங்குறா பாரு அப்படி சொல்லிட்டு அப்படி ஜேகே வந்து உங்களை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரும், மறுபடியும் ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சிட்டோடனே அப்போ தான் பார்க்குறீங்க ஜேகே வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேக்கு உங்களுக்கு அப்படியே ஐ கான்டெக்ட் போகுது. சாராவும் அப்போ தான் எழுந்திருப்பா, லைட்டாக வந்து ஜம்ப் ஆகிருக்கும் காரு, அதனால் அவளும் எழுந்திருப்பா. அப்போ அவளும் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறா. தயங்கும் கண்ணிலேருந்து பார்க்குறான். உடனே வந்து சாராவும் தயங்கும் கண்ணிலே அங்கே பார்த்தியா உங்கள் அண்ணனை அவன் என்ன பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு வந்து தயங்கு கேட்குறான். உடனே வந்து சாரா வந்து பாரு நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன் தயம், ஆனால் இங்கே எல்லோரும் இருக்காங்க, நான் நைட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயங்கு வந்து சரி சரி விடு அதுங்க ஏதோ பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் திரும்பிக்கிறான். உடனே சாரா வந்து அப்படியே சிரிச்சுட்டு திரும்பிடுறா. மறுபடியும் எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, உங்களுக்கு இந்த மாதிரி படுக்கிறதுனால ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி வாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தூங்காமல் அப்படியே அந்த ஜன்னலில் ஏதோ வேடிக்கை பார்த்துருக்கீங்க. கரெக்டாக வீடும் வந்துடுது. நீங்கள் வந்து இறங்கி எப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் காலையில் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு போகிறீங்க. உடனே ஜேகே வந்து நான் அவ்வளோவா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அவ்வளோ கிலோமீட்டர்லாம் கிடையாதுல்ல,
எதிர்த்தாப்புல தானே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் மம்மி தான் அப்புறம் வயன் எப்படி இன்னைக்கு டே என்ஜாய் பண்ணியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து மம்மி எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குட்டியாக ஷார்ட்ஸ் மாதிரி வேர் பண்ணி வைப்பீங்க. அதை போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் பெட்டில் போய் பொத்துன்னு விழுறீங்க. விழுந்துட்டு பா இது அல்லவா சொர்க்கம், அப்படி படுத்தது எவ்வளோ இதுவாக இருந்துச்சு, இப்படி படுத்தது பாரு எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்டில் உருண்டுட்டு அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஜங்குக் நம்மக்கிட்ட சொன்னால நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. க்யூட்டு தான், ஆனால் இந்த வயசில் இது கரெக்டானு எனக்கு தெரியலையே, மேபி என்னோடய டிசிஷன் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கேன், நம்ம ஏன் ஓகே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே வந்து உங்கள் க்ளோஸ்அப்பில் நின்றுப்பான் இல்லையா, அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. யோசித்து பார்த்துட்டு நான் கிட்ட பார்த்தேன் செம்மலகான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா சண்டே, நீங்கள் வந்து ஒரு மணிக்கு தான் எழுந்திரிச்சிக்க செஞ்சுருப்பீங்க. அப்போ சாரா தான் வர அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டி வயன் எங்க அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே வந்து சாரா வந்துட்டு வந்து உங்கள் மம்மி வந்து அந்த எருமை பார் நைட்டு வந்துச்சு இன்னும் தூங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சாரா வந்து இன்னும் தூங்குறாளா அப்படி சொல்லிட்டு சாரா கொடுக்கணுன்னு உங்கள் ரூமுக்கு தான் வரா. வந்துட்டு ஏய் வயன் அப்படின்னு கூப்பிட்றா. அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, நீங்கள் அவ்வளோ டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கொடுக்குறா. நீங்கள் எந்திக்கவே இல்லை. எருமை எப்படி தூங்குது பாரு, எவ்வளோ கால் பண்ணுறது, சி எடுத்து தொலைது பக்கத்தில் தானே வச்சுருக்கா, அந்த ஃபோன் சவுண்டு கூட கேட்காது இவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஃபோன் எடுத்து பார்த்தா மணி 1:30 ஆகுது. இவளை எப்படி தான் கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி தான் இருக்க போகிறானோ எங்கள் அண்ணன் அப்படின்னு சாரா சொல்கிறா. நீங்கள் வந்து அப்போ தான் எந்திக்கிறீங்க. சாரா உடனே சிச்சோ யாரும் எழுந்திட்டானே வயன் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அடி காலங்கத்தில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து சாரா வந்து இல்லை நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேனா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, முன்ன கூட இன்னும் வரல, அதான் உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீ என்னடி இவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே நீங்கள் வந்து நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னு இங்கே வந்து படுத்தேன், ஆனால் நைட்டு தூக்கமே வரலடி, ஏன் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த, அதுவா தெரியல சும்மா உட்காண்ட்ருந்தேன் அதான் அப்படின்னு நீங்கள் வந்து சாரா கிட்டே சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து லவ் பண்ணுறவங்க தூங்க மாட்டாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்குது, நீ லவ்வே பண்ணலைன்ற அப்புறம் எதுக்கு இது உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு வந்து சாரா அவங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் வந்து அதான் எனக்கும் தெரியலையே அப்படின்னு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து யாராவது இருக்காங்களா மச்சான் உண்மையே சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு வந்து சாரா அவங்ககிட்ட கேட்குறா. உடனே நீங்கள் வந்து காலங்கத்தில் இதுக்கு தான் கேட்க தான் வந்தியா நீ போடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா தள்ளி விட்டு போகிறீங்க. சாரா வந்து எப்படின்னா வருவல்ல அப்போ இருக்குடி உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க பெட்டில் படுத்துக்கிறா. நீங்கள் வந்து போடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறீங்க. இங்கே சாரா தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஃபோன்லேருந்து தயவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. தயவங்க வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வருவீங்க. அப்போ வந்து காலங்கத்துலேயே ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஒரு போயிட்டு சாரா வந்து கிட்ட போய் பார்க்குறீங்க. அவளுக்கு அது கூட தெரில, அவள்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நைஸாக எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உடனே சாரா வந்து என்ன பார்க்குற அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே நீங்கள் வந்து இல்லை நான் சும்மா பார்த்தேன், நான் எதுவும் படிக்கலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து நீ படிச்சுட்ட அதாண்டி இப்படி மழுப்புற அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து நான் சொல்லல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து படிச்சுட்டல ஏன் நீ படித்த அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறா. நீங்கள் வந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சும்மா விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்கள் மம்மி தான் கீழே வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒன்று அந்த வரமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா கிட்ட வாடி போகலாம், அதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா எங்கள் அம்மா வந்து அடி நடிச்சு தான் என்னை இழுத்துட்டு போவாங்க, வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாராவையும் கீழே கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் இருக்கான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து ஐஸ் வின் பண்ணிட்டு இப்போ தான் எஞ்சியா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறான். சாரா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்றா. நீங்கள் வந்து இவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள்
சாராவை பார்க்குறீங்க. சாரா உடனே நான் சும்மா சொன்னேன்டி, அம்மா இருக்காங்கல்ல அதனால உனக்கு சிக்னல் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி அம்மா இருக்கிறதுக்கு அதுக்கும் நீ எதுக்கு எனக்கு சிக்னல் கொடுக்குற, சத்தமாகவே சொல்லலாம்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து அம்மா இவ்வளோ நேரம் மேலே என்ன பண்ணீங்க அப்படின்னு எதாவது கேட்க மாட்டாங்களா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சாரா வந்து மழுப்புறா. நீங்களும் வந்து சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாராவை கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போனால் உங்கள் மம்மி தான் ஜேகே வந்திருக்கால போய் காஃபி ஏதாவது இருந்தால் போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு வந்து உங்கள் மம்மி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அம்மா எனக்கு காஃபிலாம் எனக்கு போட வராதும்மா நீ போம்மா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து போடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து உங்கள் மம்மி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் இப்போ தானே ஏஞ்சி எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து சொன்ன மாதிரி ஜேகே நீ சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே ஜேகே வந்து இனிமேல் தான் ஆண்டி சாப்பிட்ணும், இல்லை நான் இன்னும் சாப்பிட்ல அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து உங்கள் மம்மி வந்து சரி வா அப்போ ஒயின் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜேகேவை சாராவையும் 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது குடு குடுன்னு யாரோ வந்து டோரை திறக்கிற சவுண்ட் கேட்குது. யாரும் இல்லை மின்னு தான். நீங்கள் ஒன்று ஏன்டி இப்படி உயிரே போகிற மாதிரி ஓடி வர, அதுவாடி யாரோ எப்படி சொல்கிறது ஹுட்டிலாம் போட்டுட்டு மாஸ்க் போட்டு வந்தாங்களா, லைட்டாக பயமாயிடுச்சு அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து கடவுளே சிக் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மின்னு வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிறீங்க. உடனே வந்து நீங்களா ஐயோ ஜெக்க வேறு இருக்கா நம்ம மாதிரி இவ்வளோண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோமே அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மின்னு சாரா எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறீங்க உங்கள் டைனிங் ஹாலில். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, ஆப்போசிட்டில் ஜெக்கே தான் உட்காந்துருக்கான், சாராவுக்கு ஆப்போசிட்டில் மின்னு உட்காந்துருக்கா. நீங்களா உங்கள் ஷார்ட்ஸ் அப்படியே இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து என்னடி என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து அதுவாம்மா ஒன்றும் இல்லை கொசு கடித்த மாதிரி இருந்துச்சு அத்தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து சரி சாப்பிடு முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்களும் வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஜெக்கவும் வீட்டுக்கு போயிடுறான். சாரா வந்து உங்களை தான் கூப்பிட்றா. நீங்கள் வந்து ஏன்டி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே சாரா வந்து ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து என்ன சொல்லித்தலை அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து இல்லை நான் தயங்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அதான் ஃபோன் இருக்குல்ல கால் பண்ணி பேசு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து என்னது நேரில் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து ஆமாம் மச்சான் ப்ளீஸ் எனக்காண்டி ஹெல்ப் பண்ண, அண்ணன் வேறு இருப்பாண்டி அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிக்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து என்ன ஸ்பாட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து இல்லை நம்ம 2 வீட்டுக்கும் நடுவில் ஒரு சந்து இருக்கும்ல, அங்கேயாவது நான் தயங்க கூப்பிட்டு பேசுகிறேன்டி ப்ளீஸ் டி, நீ எப்படியாவது அண்ணனை மட்டும் சமாளிச்சிடுறேன் அப்படின்னு வந்து சாரா வந்து உங்ககிட்ட சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஜேகேவையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து சாரா வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் ஜேகேவா சரி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து தேங்க்யூ மச்சான் லவ் யூ மச்சான் அப்படி சொல்லிட்டு அவங்க கணத்தில் மொத்தம் கொடுத்துட்டு போயிடுறா. நீங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன் நீ என் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நீங்களும் சாரா பின்னாடியே போகிறீங்க. மின்னு தான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே மின்னு ரொம்ப சீக்கிரமாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. நீங்கள் வந்து ஆமாம் இந்த மின்னு எங்கடி போனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாரா கிட்டே கேட்குறீங்க. சாரா ஒன்று ஆமாண்டி எனக்கும் அதுதான் டவுட்டு, அவள் எங்கே போனா அப்படின்னு வந்து சாரா அவங்கக்கிட்ட கேட்குறா. நீங்கள் ஒன்று நான் உங்ககிட்ட கேட்டால் நீ என்கிட்ட கேட்டு பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சரி அவள் வருவாள்ல வந்தால் கேட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிடுறீங்க. நீங்கள் வந்து போகும்போதே சாரா கிட்ட உன்னை நம்பி தாண்டி நான் இங்கே நிற்கிறேன், சீக்கிரம் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு போயிடுறா. நீங்கள் அங்கே நின்றுட்டே இருக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்போ தான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அங்கேயே நிற்கிற அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதுவா சும்மா தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து சும்மா யாராவது இந்த இடத்துல நிற்பாங்களா, அதுவும் 2 வீட்டுக்கு நடுவில் சொந்து யார் எந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, வா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கூப்பிட்றவங்கள. நீங்கள் இல்லை நான் எங்கே நிற்கிறேன் சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து சரி அப்போ நானும் நிற்கிறேன் உங்க கூட அப்படின்னு வந்து ஜெக்கியும் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இல்லை சரி எங்கே போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜெக்கி வந்து
நீ ஏன் இவ்வளோ பேனிக் ஆகுற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை சும்மா தான் கேட்டேன், இல்லை போர் அடிச்சுது அதான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி வரியா அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. உடனே நீங்கள் வந்து என்னது அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து இல்லை கொஞ்ச நேரம் பேசாது எல்லாமே அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஷோ இந்த ஜாராவை காப்பாற்றணுன்னா இப்போ நான் இவன் கூட போய் தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே கூட போகிறீங்க. இந்த சைடு ஜாரா தான் இந்த டைமுக்கு டைமிங் கீப்பப் பண்ணே தெரியாது போல், எருமை மாடு என்ன தான் பண்ணுறான் இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு ஜாரா வந்து நின்றுட்டுருக்கா. அங்கேருந்து தயாங் தான் மெதுவாக வந்து ஜாராவை அப்படியே இப்படி சொல்லி பயன்படுத்துகிறான். உடனே ஜாரா வந்து ஐயோ அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் வாயில் வந்து கை வச்சுக்கிறா. உடனே வந்து தயாங் வந்து என்னடி எல்லோரும் கற்றுவாங்க நீ இன்னும் வாயில் கை வச்சுக்கிற அப்படின்னு வந்து தயாங் கேட்குறான். உடனே வந்து ஜாரா வந்து கத்துறேன்னு வச்சுக்கோ அண்ணன்கிட்ட மாட்ட வேண்டித்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து என்னடி சும்மா உங்கள் அண்ணன் பயப்படுற அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து எங்கள் அண்ணன் உன்னையாவது எதுவும் சொல்லாமல் விட்டுருவான்டா, என்ன தான்டா போட்டு படுத்தி எடுப்பான் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து அதெல்லாம் நடக்காதுடி நான் எதுவும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து சரி விடு இப்போ அதை பற்றி யோசிக்காத, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து தயாங்கிட்ட வந்து ஜாரா சொல்கிறா. உடனே தயாங் வந்து என்னது என்ன விஷயம் அப்படி வந்து தயாங் கேட்குறான். உடனே வந்து ஜாரா வந்து இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கும் அந்த டவுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து என்னன்னு முதல்ல சொல்கிறீ அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இருடா முதல்ல கேளு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உடனே வந்து அது வந்து ஜேகே அண்ணாவுக்கும் வயனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு வந்து தயாங்கிட்ட வந்து ஜாரா கேட்குறா. உடனே வந்து தயாங் வந்து எனக்கும் அப்படி தாண்டி தோணுச்சு, நேற்று அவங்க பார்த்த ஐ கான்டாக்ட் பார்த்தல அப்படியே லவ்வர்ஸ்குள்ளே எந்த ஃபீலிங் வருமோ அந்த ஐ கான்டாக்ட்லேயே பார்த்துக்கிட்டாங்க. நானும் மச்சாங்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அப்புறம் அவன் ஏதாவது என்னை திட்டானா அசிங்கமாக போயிடும், அதனால தான் அமைதியாக முடிக்கிட்டேன் வாய அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து எனக்கும் அதுதான் தயாங் ரொம்ப நாளாக டவுட்டு, ஏன்னா வந்து நேற்று நம்ம 2 பேரும் தனியாக போய் பேசுறதுக்கு முன்னாடி அவள் லைட்டாக பதட்டமாக தான் ஓடி வந்தாள். அதான் நானும் யோசிக்கிறேன் என்ன இருக்கும், எங்கள் அண்ணன் ஏதாவது போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானா அப்படின்னு வந்து ஜாரா கேட்குறா. உடனே வந்து தயாங் வந்து இப்போ எதுக்கிடி அவங்க விஷயத்தெல்லாம் நம்ம தலையிட்டுட்டு ஆனால் விடு, அவங்களாம் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து கரெக்டு தான், என் மச்சான் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா, இருந்தாலும் என்கிட்ட மறைக்கிறாளோன்னு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. வந்து தயாங் வந்து அப்படின்னா உன் மச்சாங்கிட்ட நீயே போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து அதுதான் தயாங் இங்கே பிரச்சனையே, அவள் சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு வந்து தயாங்கிட்ட வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து சரி விடுடி அவளுக்கா ஏதாவது தோணுன்னா சொல்லுவா அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து இல்லை எனக்கு அவள் அண்ணியா வந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு ஒரு ஃபீலாக இருக்குது, ஏன்னா வந்து ஜேகேக்கு வந்து ஒயன் வந்து லைட்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து லைட்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், நம்ம எப்படி மேட் ஃபார் ஈச் அதரோ அந்த மாதிரி அவங்களும் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து சரி விடு அவங்கள விடுறி, என்னாடி தானே வந்துட்டு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே ஜாரா வந்து எனக்கு இது டவுட்டாக இருந்துச்சு, சரி உனக்கும் அந்த டவுட் இருக்குமோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு, அதனால தான் வந்து கேட்டேன் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே தயாங் வந்து சரி நேற்று நைட்டெல்லாம் 2 தடவை ட்ரை பண்ணி எனக்கு முடியலடி, உடம்பெல்லாம் செம்ம பெயின் அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து இப்போ நீ ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே தயாங் வந்து ஃபீல்லாம் பண்ணாத, எனக்கு இப்போ ஓகே தான் அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே ஜாரா வந்து தயாங் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ தயாங் வந்து வெறும் ஹக் மட்டுமாடி, நேற்று உனக்காக நான் 2 வாட்டி ட்ரைவ் பண்ணேன், எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு வந்து தயாங் வந்து கேட்குறான். உடனே ஜாரா வந்து சிரிச்சிட்டு கிடையாது அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து ஜாராவை ஹக்கை பிரேக் பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். உடனே ஜாரா வந்து தயாங்க போய் பேக் ஹக் பண்ணிட்டு அப்படி இல்லை கரடி பையா,
நான் சும்மா கிண்டல் பண்ணேன், நான் கிண்டல் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ஜாரா கேட்குறா. தயாங் வந்து நீ கிண்டல்லாம் பண்ண வேண்டாம்டி, கிஸ் பண்ண போதும் அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து தயாங்கோட ஷர்ட்டில் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு, ஏய் நீ ஏன் இப்படிலாம் கேட்குற ஓப்பனப்பா அப்படின்னு வந்து தயாங்கிட்ட வந்து ஜாரா கேட்குறா. உடனே வந்து தயாங் வந்து ஏய் நான் உன் புருஷன்டி, நான் தானேடி கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு வந்து தயாங் வந்து கேட்குறா. உடனே ஜாரா வந்து அப்போல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து சரி நானாவது கிஸ் பண்ணவா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜாரா வந்து சரி அப்படின்னு வரைய மாட்டியாட்றா. உடனே வந்து தயாங்க வந்து ஜாரா வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. வந்து உங்கள் சைடும் ஜெக்கி சைடும் பார்ப்போம்டா. இங்கே தான் உள்ளே போகிறீங்க, உள்ளே போனால் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து ஜெக்கி கிட்டே கேட்குறீங்க ஜெக்கே வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜெக்கி வந்து எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து கடைக்கு போயிருக்காங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவாங்கல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜெக்கி வந்து கடைக்கு போயிருக்காங்கன்னா நான் இந்த சின்னதாக பொருள் வாங்குறது அதுக்கெல்லாம் கிடையாது, அவங்க பெரிய பல்காக ஏதோ ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறா. நீங்களும் வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உடனே ஜெக்கி வந்து ஆமாம் சாராங்க அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே உங்களுக்கு சரி பயம், எங்கடா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பையன் எப்படின்னா சமாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாரா வந்து மின்னு கூட போயிருக்கா வீட்டு வரையும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து எங்கே மின்னு வீட்டுக்கா போயிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து சரி வரியா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். நீங்கள் அந்த ரூமுக்கு எதுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜெக்கி வந்து பப்ளு நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன், சும்மா இங்கே இருந்தால் உனக்கு பயமாக இருக்கும், நான் ரூமில் தான் இருப்பேன் எப்போவுமே, எனக்கு எங்கெல்லாம் உட்கார பிடிக்காது, அதனால தான் வரியான்னு கேட்டேன் அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இந்த ஜாராக்காண்டி நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெக்கி கூட போகிறீங்க. உடனே ஜெக்கி வந்து வெல்கம் டு மை ரூம் டி பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இது என்ன புதுசா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜெக்கி வந்து இல்லை நீ தானே பொண்டாட்டி, நான் தான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் இன்னும் ஓகேவே சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து மூஞ்சப்பாரு நல்லா பாப்புல அப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன சிரிப்பு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜெக்கி வந்து இல்லை பப்ளு நீ கோவப்பட்டா சிரிப்பாக வருதா அதான் அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஐயோ நீங்கள் இப்படி பேசும்போது எனக்கு கடுப்பாக வருது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜெக்கி வந்து சரி ஓகே அப்போ நீ ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு வந்து ஜெக்கி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜெக்கி ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறீங்க. ஜெக்கி வந்து உங்கள்கிட்ட தான் கேட்குறான் அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் ஓகே சொல்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. உடனே ஜெக்கி வந்து ஓ அப்போ நீ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து சொல்கிறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. ஓகேடா இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.